ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் சமீபத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மெசேஜை தான் டைப் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ ட்ரெயினில் என் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க ஒரு கோவிலுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க நான் மெசேஜ் பண்ணுறத டைப் பண்ணுறதையும் பார்த்துருக்காங்க. அமைதியாக தான் இருந்தாங்க. நான் ட்ரெயினில் அவ்வளோவா யார் கூடயுமே பேச மாட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே பேச ஆரம்பித்தாங்க. நானும் தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசினேன். அப்போ அவங்க பாபாவை பற்றியும் பேசினாங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது பாபாவோட அற்புதம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்க பாபாவை தொடர்ந்து வழிபட்டுட்ருக்காங்க. காலையில் 4:30 மணிக்கெலாம் எந்திச்சி மயிலாப்பூர் கோயிலுக்கு போயிடுவாங்களாம். போயிட்டு காலையிலேயே பாபாவோட ஆரத்தி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னாங்க. வீட்லேயும் காலையில் விளக்கேற்றி வச்சு பாபாவுக்கு பூஜைகள்லாம் செய்வாங்களாம். அப்படி செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நாள் என்ன தோணியிருக்குன்னா, பாபா, நான் செய்கிற இந்த பூஜையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இங்கே இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ளே கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிருக்காங்க பாபா கிட்ட. அடுத்த வாரத்தில் இந்த வாரம் சாமி கும்பிட்டுட்டு இது மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை இவங்க சாமி கும்பிட்டுட்டு அபிஷேக தீர்த்தத்தை கொண்டு போய் ஊற்றுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ என்னென்னா, அதிகாலை நேரம் வேறு யார் வீட்லேயும் அந்த நேரத்துலலாம் ஏந்திருக்கல. இவங்க தான் ஏந்திச்சி பூஜை பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுக்கு திடீர்னு சந்தன வாசனையெல்லாம் அடிச்சிருக்கு. இவங்க சந்தன வாசனை அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையாம். ஆனாலும் சந்தன வாசனை வந்திருக்கு இவங்களுக்கு. இவங்க உடனே புரிஞ்சுக்கிறாங்க, பாபா கிட்ட நம்ம போன வாரம் கேட்டோம் இல்லையா, அதுக்கான பதில் தான் இந்த வாரம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அந்த சந்தன வாசத்தில் பாபா வந்திருக்காரு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. திடீர்னு யாருமே இல்லாத இடத்துல ஒரு சந்தன வாசனையோ அல்லது ஒரு விபூதி வாசனையோ அடிச்சிச்சுன்னா, கண்டிப்பாக பாபா நம்ம வீட்டில் இருக்கார், நம்மளுடைய பூஜையை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கும் ஒரு டைம் சச்சரிதம் படிச்சிட்ருக்கேன். அமைதியான சூழ்நிலை தான், காற்று கூட அடிக்கலை. ஆனால் திடீர்னு ஒரு விபூதி வாசனை வந்துச்சு எனக்கு. சரி, நம்ம வச்சுருக்கிற விபூதி தான் வாசனை அடிக்குதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த விபூதியோட வாசனை கிடையாது. திடீர்னு நல்லா ஒரு மணமாக வெளியிலேருந்து வந்தது அந்த வாசனை. அப்போ நானும் நினச்சிட்டு, நம்ம கும்பிட்ட சாமி நமக்கு இருக்கேங்கிறத காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக உங்களுக்கும் அது மாதிரி அறிகுறிகள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஜெய் சாய்ராம்.